ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி, பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி, பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி, கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி, கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். உங்கள் அத்துணை பேருக்கும் தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். விசுவாவசு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த கிரகங்கள் வார ராசி பலனை நம்ம சொல்ல போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு. இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் உள்ளடங்கி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடங்கி. இந்த ராசிநாதன் புத பகவான் இப்பொழுது மீனத்தில் அமர்ந்திருக்கிறார். நீச்சமாக இருந்தாலும் சுக்கிரன் உச்சநிலை, குரு பரிவர்த்தனை யோகம், அப்போது நீச்ச பங்கம் பெறுகிறார். ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறார். அப்போ இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமக்கலமாக இருக்கும். ராசிநாதன் நல்ல நிலையில் இருந்தாலே போதும். அதையும் தாண்டி உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதியை 4க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருந்து சஞ்சாரம் செஞ்சு நல்ல பலனை தருகிறார். கோச்சார ரீதியாக 9ஆம் இடத்தில் குரு இருப்பது என்பது அற்புதம், அற்புதத்திலும் அற்புதம். குரு பார்வை கோடி நன்மை. இப்படி பல நிலைகளை பார்க்கும் பொழுது தொழில், உத்தியோகம், மேன்மை கண்டிப்பாக உண்டு. பண வரவு உண்டு. குடும்பத்தில் நிம்மதியான ஒரு சூழல் உண்டு. பிள்ளைகளால் பெருமிதம் உண்டு. டென்ஷன் இல்லாத ஒரு சந்தோஷமான ஒரு வாரம். பண வரவு அதிகமாக இருக்கும். செலவினங்களை காட்டிலும் வரவு இரட்டிப்பாக இருந்தாலும் உங்களுக்கு வங்கி கணக்கு உயரக்கூடிய காலம். ராசிநாதன் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். ராசியை பார்க்குறார். குரு ராசியை பார்க்குறார். அப்போ திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் எதில் இன்வால்மெண்ட்டாக இருக்கிறீங்களோ அதில் சாதிக்கக்கூடிய நேரம், தருணம் என்று சொல்லலாம். இதுவரையில் 6ஆம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் யோக பாக்கியத்தை தந்தார். இப்பொழுது 7ஆம் இடம் சென்று விட்டார். 7ஆம் இடம் சென்று விட்டார் என்று சொன்னால் உங்களுக்கு சென்றமிடமெல்லாம் பிரச்சனைகள் வரக்கூடிய இடம். ஏன்னா 7ஆம் இடம் என்பது நண்பர்கள், உறவினர்கள், கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், வேலை பார்க்குற இடம், எல்லா இடத்துலையும் பார்த்தா அவங்க 7ல் சனி இருந்தாலே டென்ஷன் ஆகிடுவாங்க. உங்களை பார்த்த உடனே முகத்தை திருப்பிப்பாங்க, இல்லை டென்ஷன் ஆகிடுவாங்கன்னு சொல்கிறோம். 7 சனி. ராசியை பார்த்தாலும் ராசியை குரு பார்க்குறாரு. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களை பொறுத்தவரையிலையும் பாக்கியமான ஒரு சூழல். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும். எப்படி அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அதில் ஒரு பண வரவு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல். 4க்குடையவன் 9ல் இருக்கார். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் கிடைக்கப் போகிறது. உங்கள் தாயார் உங்களுக்கு ஏதோ செய்ய போகிறார். தாய்மாமன் வழியில் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். இப்படி குரு பாக்கியமான ஒரு சூழல். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லணும். குரு பார்வை கோடி நன்மை. ராசியை பார்க்குறது அதுவே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய காலம். எடுக்கின்ற முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுமா? சக்ஸஸ் ஆகும். அதையும் தாண்டி உங்களுக்கு 5ஆம் வீட்டை குரு பார்ப்பது பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான காலம்.
பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மேன்மை மிக சிறப்பாக இருக்கும். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம், சாதிக்கக்கூடிய சந்தோஷமான ஒரு வாரம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும். மற்றபடி பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட, அதாவது கோயில் குளங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு தருணம். 4ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், அல்லது உங்களுக்கு சுகஸ்தானத்தை சனி பார்ப்பது சுகவீனம், உடம்பு முடியாமல் போகலாம் ஒரு சிலருக்கு. முக்கியமாக தாய்க்கு கூட உடம்பு முடியாமல் வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்குதோ இல்லையோ, நிச்சயமாக பாதியில் நின்று போய் மன உளைச்சலை ஏற்படுத்தும், பழுது பார்க்கக்கூடிய செலவு. அசையா சொத்துக்கள், இப்போது கடை கட்டி வாடகை விட்டுருப்பீங்க, ஷட்டர் போயிடுச்சு, ஃப்ளோர் போயிடுச்சு, மாற்றி கொடுன்னு சொல்லுவாங்க, அதை ரிப்பேர் பண்ணி தரணும். படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்தை சனி பார்க்குறதால ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் இப்போ தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். மற்றபடி உங்களுக்கே பிபி சுகர் எகிற ஆரம்பிக்கும். வீட்டுக்கு உண்டான மெயின்டெனன்ஸ்னு ஒரு மாதத்துக்கு இவ்வளோன்னு ஒதுக்கி வச்சுருப்பீங்க, அதை ஒரே வாரத்தில் காலி பண்ணக்கூடிய செலவினங்கள் ஓடி உட்காரும். அப்போ நீங்கள் எது ரொம்ப முக்கியமோ அதை மாத்திரம் செய்யுங்க. எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பிபி சுகர் எகிற ஆரம்பிக்கும். மற்றபடி ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி, வெளிநாடு போக விரும்பும் அன்பர்கள் அதற்கான ஒரு நிலையை பெறுவீர்கள். ஏதாவது உங்களுக்கு இன்ஸ்டியூஷன் மூலமாகவோ இல்லை வேலை பார்க்குற இடத்துலையோ உங்களுக்கு அதற்கான தபால் ஃபோன் கால் கண்டிப்பாக வெளிநாடு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. வேலை வாய்ப்புகள் தேடி வரும். இன்னும் சுக்கிரன் இன்னும் வருஷம் பூராமாங்க உச்சமாக இருக்கார். இப்போ உச்சமாக இருக்கார் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு 9 9 அதனால் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு நேரம், சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு அரசாங்கத்தில் பணிபுரியும் அன்பர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க, சொந்த தொழில் வேலை பண்ணக்கூடியவர்கள் யாராக இருந்த போதிலும், பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள் யாராக இருந்த போதிலும் உங்களுக்கு பல அற்புதங்களை தரப்போகிறது இந்த வாரம். உங்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். தொழில் ரீதியாக எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் உங்களுக்கு குருவருளும் திருவருளும் இருப்பதால் சாதிக்கப் போகிறீர்கள், சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள். இந்த வாரம் சந்தோஷமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, விஷ்ணு துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.